இந்த பதிவில் எதை பார்க்குறேங்கன்னா, பிஜிடிஆர்பி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எந்த புக்கு படிக்கலாம், எது மாதிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருந்தாங்க. அது தொடர்பாக தான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா பதிவு வெளியிடுறேன். இது தொடர்பான பதிவுகள் வந்து இன்னும் அடுத்தடுத்தா வருங்க. நீங்கள் டிஆர்பிக்கு படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி மாதிரி அந்த ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளான் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2 எக்ஸாம் வைப்பாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 3 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா வைப்பாங்க. அவ்வளோதாங்க இந்த டிஆர்பியோட கெப்பாசிட்டி. ஏன்னா இது உங்களுக்கு ரெகுலராக இது படிச்சுட்ருக்கவங்களுக்கே தெரியும். ஏன்னா அது வந்து அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வராது. இப்போ இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு எக்ஸாம் மட்டும்தாங்க வரும், அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது. இதில் நீங்கள் ஆனுவல் பிளானில் பார்த்துங்க. உங்களுக்கு இந்த டிஆர்பி வெப்சைட்லேயே எங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதில் எக்ஸாமினேஷன் போனீங்கன்னா இந்த ரெக்யூர்மெண்ட் இருக்கும். இந்த ரெக்யூர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளான் இருக்குங்க. உங்களுக்கு நீங்கள் இந்த ஆனுவல் பிளான் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னே தெரியும். கடைசி 4 ஆனுவல் பிளான் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த ஒரு அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காதுங்க. உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தான் இருக்கும். அதாவது அந்த எக்ஸாமோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் அங்கே 4வதாக இருக்குது, இந்த வருஷத்தில் 2வதாக இருக்கும். அது மாதிரி மாறி ஜம்ப் ஆகி தான் இருக்குமே தவிர உங்களுக்கு பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ சாங்கிரேட் டீச்சர்ஸ் வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சுங்க. அது ஜனவரியில் முடிய வேண்டியது இப்போ ஜூலை தான் நடந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் அது ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது டிஎன் டெட்டு எக்ஸாம் இருக்குது. அடுத்த பிஜி அசிஸ்டன்ட் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த 2ல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷெட்யூல் படி ஃபாலோ பண்ணாங்கன்னா டெட்டுங்க. டெட்டு தேவையில்லைன்னு சொல்லி முடிவு பண்ணாங்கன்னா பிஜி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்லிகிட்ருப்பாங்க பிஜி வருதுன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, அதுக்கு நீங்கள் ரெடி ஆகணும். குறைஞ்சபட்சம் அந்த ஒரு எக்ஸாம் ரெடி ஆகிங்கன்னா ஒரு 6 மாதமாச்சும் கண்டிப்பாக அந்த வந்து முழு தயாரிப்பு வேணுங்க. ஏன்னா இந்த 6 மாதத்துக்கு கம்மியாக வந்து அவங்களால அந்த கொடுத்துருக்குற சிலபஸ் வந்து கவர் பண்ண முடியாது. சிலபஸ் மாறுமானா கண்டிப்பாக மாறும். அது அந்த அடுத்த அறிவிப்பு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற்றப்பட்ட சிலபஸ் கொடுப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் இதுலேயே வெப்சைட்லேயே பழைய சிலபஸ் இருக்குங்க. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லா சப்ஜெக்ட்டுக்கான, அதாவது யார் எந்த சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு ஒரு 3 ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கிற இடமா இருக்கட்டும் அல்லது உங்கள் கூடயே வச்சுக்கோங்க. யூனிட் வைஸாக கவர் பண்ணது இருக்குங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு படிக்க வேண்டிய புக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்கணுமே தவிர அந்த படிக்க வேண்டிய பகுதிகள் வந்து கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் சிலபஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமே உங்களுக்கு 6 மாதத்துலேயும் நல்லா படிச்சிடலாம். நீங்கள் என்ன தான் ஸ்லோவாக படிச்சிங்கனாலும் ஒரு 8லேருந்து 10 மாதத்துக்குள்ள முடிச்சிடலாங்க. சரிங்க, இதுக்கு எங்கே கோச்சிங் போகணுன்னு சொல்கிறீங்க? கோச்சிங்கே தேவையில்லைங்க உங்களுக்கு வந்து. ஏன்னா நீங்களே ஒரு ஆசிரியர் தான். நீங்கள் எல்லா படிப்புமே கிட்டத்தட்ட இப்போ எல்லாருமே பிஜி ப்ளஸ்ஸு பிஎட் முடிச்சிருந்தா தான் போஸ்ட் கிராஜுவேட் எலிஜிபிள். அதனால் நீங்களே ஒரு ஆசிரியர் தான். உங்களுக்கு இருந்தாலும் அந்தந்த வழிகாட்டுதல் தான் தெரியல. எந்த படிக்கணும், எது மாதிரி புக்கு படிக்கணும், எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு அதை மட்டும் இந்த இதில் பார்க்குறேன். கண்டிப்பாக நான் தமிழ் கொடுத்துருங்க. அதேமாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மேஜருக்கு வந்து இந்த புக்கெலாம் படித்தா கொஞ்சம் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இதுலேயே சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான சிலபஸ் வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க. போஸ்ட் கிராஜுவேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் இந்த சிலபஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து உங்களுக்கு மொத்தம் பிஜி வந்து 19 சப்ஜெக்ட் நடக்குங்க. அந்த உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் இருக்குதோ அதுக்கான பிடிஎஃப் இங்கே இருக்குது. சரி, 18 தான் இருக்கும். ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 17 மேஜருங்க. இதில் வந்து இந்த ஜென்ரல் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 150 கொஷின் இருக்குங்களா. மேஜரில் வந்து பார்த்திங்கன்னா மேஜரில் 110 கொஷின் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜிகேயில் வந்து 10 கொஷின் இருக்கும். 110 10 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன்
எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 30 மொத்தம் உங்களுக்கு 150 வருங்க. அதில் வந்து இந்த ஜிகே வந்து இது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் காமனுங்க உங்களுக்கு. இந்த 16வது சீரியல் நம்பருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் இதெல்லாம் 2வது விஷயமா பார்த்துங்க. இப்போயே பார்க்கணுன்னு நீங்கள் அவசியம் கிடையாது. இந்த ஜிகேவும் இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் கிரேடு 1 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இதில் ஒரு 30 மார்க்கு, இதில் ஒரு 10 மார்க் வந்து காமனுங்க. மீதி வந்து 110 தான் 110 தான் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க மேஜருக்கு வரும். நீங்கள் இதில் உங்களுக்கு எந்த மேஜர் வேணுமோ நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்குங்க. நீங்கள் இது ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க. மொத்தம் 17 சப்ஜெக்ட் நடக்கும்போது அவங்கவுங்க என்னென்ன மேஜரோ அவங்களுக்கான பிடிஎஃப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து நான் தமிழ் மேஜர்னால இப்போ உங்களுக்கு அந்த இது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. நீங்கள் உங்களுக்கு சிலபஸ் வந்து எப்பயுமே இப்போ நீங்கள் மாற்றினாலுமே ஒரு 60லேருந்து 70% வந்து பார்த்திங்கன்னா இதே தாங்க இருக்கும். இதில் வந்து பெருசாலாம் சேஞ்சஸ் ஆகாது. அப்படியே டோட்டலாக அப்படியே ஃபுல்லாக 100% மாறது பார்க்காது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய சிலபஸை ஒரு டைம் பார்த்துருங்க. நீங்கள் இன்னுமே இல்லை பழசெல்லாம் நான் படிச்சுட்டுங்க 2 ரிவிஷன் குறைஞ்சபட்சம் ஒரு 3 ரிவிஷன் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த யூஜி டிஆர்பிக்கு என்ன சிலபஸ் இருக்குதோ அதை நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துக்குங்க. அப்படி இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போனால் உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அந்த சிலபஸ் பார்த்துக்கலாம். சரிங்க, இதில் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே தமிழுக்கு மட்டும் நான் அந்த புக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். இது வந்து இப்போ அதே மாதிரி என்னோட சேனல்லையும் பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் தனியாக பிஜிக்குன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். தமிழுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த யூனிட் போட்டிருப்பேங்க. அதே மாதிரி யூனிட் போட்டு தமிழ் மேஜர் போட்டிருப்பேன். அதே மாதிரி இப்போ பிஜி டிஆர்பின்னு போகிறத வந்து அந்த காமனாக எல்லாருமே பார்க்குற மாதிரி பார்த்துருப்பேங்க. அதேமாதிரி மற்ற மேஜருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்தெந்த புக்கு படித்தா இது கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு யூனிட் கொஞ்சம் கொடுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு 2 யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இது 3 கேட்டகரியாக தாங்க பிரிக்க முடியும். வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மொழி ஆராய்ச்சியின் தோற்றம். இந்த ஃபஸ்ட் யூனிட் இதிலேருந்து இது இருக்குது பார்த்தீங்களா, அது ப்ளஸ் 2 யூனிட்டுக்கு சேர்த்து மினிமம் நான் சொல்கிறதுங்க. மொழி வரலாறு 3 புக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து தமிழ் மொழி வரலாறு டாக்டர் சு சக்திவேல் அவரது பார்த்துக்குங்க. அதே மாதிரி தமிழ் மொழி வரலாறு மீனாட்சி சுந்தரனார் அது 3 புக்கு பார்த்துக்குங்க. இது 3ஐயும் பார்த்துட்டு அப்புறம் தேவையான பட்சத்தில் டாக்டர் கால்டுவெல் வந்து பார்த்துங்க திராவிட மொழிகளின் உப்பாவியல். அதில் நீங்கள் அந்த குறிப்பிட்ட டாபிக் மட்டும் பார்த்துங்க. அந்த வடமொழி திராவிடம் மட்டும் பார்த்துக்குங்க. திராவிட மொழிகளில் 3 பிரிவுகள் பார்த்துக்குங்க போதுங்க. மீதி வந்து அந்த பிரிவு 3, 4, 5 இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு வந்து நீங்கள் அந்த இலக்கணம் புக்கு நீங்கள் யூஜி பிஜி படிச்சிருப்பீங்க, அந்த இலக்கணம் புக்கே போதுங்க. உங்களுக்கு ஆசிரியர் தான் யாரும் தேவையில்லைங்க உங்களுக்கு. ஏன்னா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 எல்லாத்துலேயும் ஒன்று தான். அவங்களோட உரைகள் மட்டும்தான் வேறுபடும். அதனால் நீங்கள் அதை மட்டும் நீங்கள் உங்களுக்கு எந்த புக்கு இருந்தாலும் போதும், அதே போதுங்க. நன்னூல் வந்து இதுக்கு கடைசியாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் முதன்மை எதுக்கு தரணும்னா தொல்காப்பியம் கொடுத்துங்க. தொல்காப்பியத்தில் வந்து நான் ரெஃபர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா தமிழண்ணல் புக்குங்க. அதில் வந்து சின்னதாக தான் கையடக்கமாக தான் இருக்கும். சின்ன புக்கு 1610 100 பாவம் பார்த்திங்கன்னா இருக்கும். உங்களுக்கு அதே போதுங்க. உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஷார்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணிங்க. மீதி வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்பியக பொருள், புறப்பொருள், தண்டி அலங்காரம், யாப்பு இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பிரிவு 6லேருந்து பிரிவு 10 வரைக்கும் வரும் பாருங்கள். இதுக்கு வந்து இலக்கிய வரலாறு மட்டும் போதுங்க. உங்களுக்கு இலக்கிய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழனால் பார்த்துக்குங்க. 2 வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் மதுசா பார்த்துங்க. 3 வந்து பார்த்திங்கன்னா முனைவர் சாவி சுப்பிரமணியன் பார்த்துங்க. 4 வந்து சிற்பி பார்த்துக்குங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா மூவா பார்த்துக்குங்க. அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா காசு பிள்ளை இது பார்த்துக்கலாங்க. இந்த 5 இந்த 6 போதுங்க. அதுக்கு இல்லை இன்னும் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பாக்கி மீறி தேவையெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த இலக்கிய வரலாறு பொறுத்த வரைக்கும் என்றைக்கு வந்து ஒரு 6க்கு மேலே போகாமல் பார்த்துங்க.
ஏன்னா எல்லா இலக்கிய வரலாறுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொதுவான தகவல் வந்து கிட்டத்தட்ட இந்த 5, 6 படிச்சிங்கனாவே ஒரு 85லேருந்து 90% கவர் ஆயிருங்க. மீதி வந்து நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பொதுவான தகவல் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த பாட்டு எடுத்துக்காட்டுலேருந்து அந்த விளக்கத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து தான் போகும். அதனால் ஒரு 6 இலக்கிய வரலாறுக்கு மேலே புதுசாக படிக்கிறவங்களோ அது டக்குன்னு இது முடிச்சுட்டு வேணால் நீங்கள் அடுத்தடுத்து போங்க. ஏன்னா அதை நீங்கள் அந்த பேஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அதை நீங்கள் அந்த இதெல்லாம் இதில் கொடுத்துட்டாங்கன்னு அந்த புக்கு மட்டும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதனால் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இருக்கிறதுலே கம்மி புக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சிலபஸ்ஸு புக்கு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி தாங்க சொல்லுவேன். இதுக்கு அடுத்த கடினமான தருணமாக யூஜிடிஆர்பி. இதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். இந்த லெவல் தான் இருக்கும் உங்களுக்கு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இங்கே சப்ஜெக்டில் 110 மார்க் தாங்க. நீங்கள் இதில் எந்த அளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் ஏன்னா இதுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மார்க்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரும், இந்த ஏரியாவில் வரும், இந்த புக்கில் வரும்னு சொல்லிடலாம். ஆனால் நீங்கள் எஜுகேஷன் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத சக்தி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதில் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வரணும். அது வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண முடியாதுங்க. அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் சிலபஸ் பார்த்துக்குங்க, புக்கு வாங்கிக்கோங்க யூனிட் வைஸாக. உங்களுக்கு அந்த புக் வைஸாகவே காட்டிடுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா மொழி வரலாறு 3ஆம் புக்குங்க. இது தமிழ் மொழி வரலாறு டாக்டர் சு. சக்திவேல், தமிழ் மொழி வரலாறு தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இது தொல்காப்பிய தமிழன் புக்குங்க. கையடக்க புக்காக தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். எடுத்துக்காட்டுகள் அருமையாக இருக்குங்க. நீங்கள் இதை படிச்சிங்கன்னா போதும். இந்த நன்னூலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தேண்டாங்க. நீங்கள் வந்து பொருள்கோள் மட்டும் பார்த்துக்குங்க போதும். அந்த இதுக்கு மேக்ஸிமம் பொருட்கள் தான் கேட்பாங்க. ரொம்ப ரேராக வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமையில் வருவாங்க. அதனால் இதுக்கு பிஜி பொறுத்த வரைக்கும் நன்னூலுக்கு அதிக முக்கியத்துவம் நீங்கள் தர தேவையில்லைங்க. நம்பியக பொருள் நீங்கள் இந்த புக்கு தான் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் இலக்கண புக்கு பொறுத்த வரைக்கும் எந்த புக் வச்சுருந்தாலும் போதும். நீங்கள் செலவு பண்ண வேண்டாம். நீங்கள் இதிலே பார்த்துங்க. உங்கள்கிட்ட இருக்கிற புக்கே போதும். அந்த எடுத்துக்காட்டு மட்டும்தான் மாறுமா தவிர அந்த இது மாறாது. உங்களுக்கு அவங்க எக்ஸாமில் கேட்குறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த நூறுபாவை பேஸ் பண்ணி தான். அதனால் நீங்கள் எந்த புக்கு இருந்தாலும் ஓகேங்க. அதேமாதிரி புறப்பொருள் வெண்பாமாலை, யாப்பருங்கலக்காரிகை, தண்டி அலங்காரம், இது ஓகேங்க. இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 வந்து 2 யூனிட்டுங்க. அதுக்கு அடுத்த இது வரைக்கும் பார்த்த இலக்கிய வரலாறு வரைக்கும் பார்க்குற புக்கெலாம் உங்களுக்கு பிரிவு 3, 4, 5. இதுக்கு பின்னாடி பார்க்க போகிறது எல்லாமே பிரிவு வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 10 வரைக்குங்க. நீங்கள் இதை படிச்சிங்கனாவே 100, 110 மார்க் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் தப்பே இல்லாமல் எடுத்திங்கன்னா 90 மார்க் எடுத்து உங்கள் வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யலாம். அதேமாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை நல்லா பாருங்கள், உள்வாங்குங்க. டெய்லியுமே அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறங்க. எதுக்கோசரம் பார்க்கணும்னா நீங்கள் உங்களுக்கு எது மாதிரி மாடலை எதிர்பார்க்குறாங்க, எது மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் அந்தந்த கொஸ்டின் வந்து எப்படி நீங்கள் உங்கள் ஆங்கிளில் பார்க்கலாம், பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அதை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா போதுங்க. அருமையாக நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும். இலக்கிய வரலாறு தமிழ்நாளில் மதுசா, மூவா, சாவி சுப்பிரமணியன், சிற்பி, அடுத்த தேவிரா, பாக்கியமேரி. இதுக்கு மேலே இதெல்லாம் அடிஷனல் தாங்க. திராவிட மொழிகள்னால் நீங்கள் அந்த இவ்வளோ பெரிய புக்கெலாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் புதுசாக போய் பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி படிப்பெல்லாம் படிக்க போகிறது இல்லைங்க. நம்ம வந்து பொறுமையாக இந்த பிஜிக்கு என்னவோ அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நீங்கள் இதெல்லாம் இருங்க, இதை வேண்டாம். அதனால் நான் இதோடய நிறுத்திக்கிறேன். நான் உங்களுக்கு இந்த இதே போதுங்க. உங்களுக்கு இதை நீங்கள் படிச்சிட்டிங்க போதும். நீங்கள் அழகாக 90 மார்க் வாங்கலாம். கண்டிப்பாக நான் உறுதி சொல்கிறேன். இதே வாங்கினீங்கன்னா உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு. நீங்கள் வந்து நீங்களே ஒரு சிறந்த ஆசிரியர் தான். அதனால் எந்த ஒரு பயிற்சி மையத்துக்கும் போக தேவையில்ல. ஏன்னா அது தொடர்ச்சியாக ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருந்தால் போதுங்க. அதனால தான் இப்போ நீங்கள் ஒரு 10 பேர் படிச்சிங்கன்னா அதில் 3 பேர் இப்போ வேலைக்கு போகிறது ஒரு ஒரு ப்ராபர்ட்டி தான், ஒரு வாய்ப்பு தான். 100 பேர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா 10லேருந்து 15 பேர் உள்ளே இருப்பாங்க. 500 பேர் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அதில் ஒரு 50 பேர்லேருந்து 60 பேர் உள்ளே இருப்பாங்க. 1000 பேர் படித்தாங்கன்னா ஒரு 100 பேர் போகிறது ஒரு இயற்கை தான். 10% வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அதை நீங்கள் பெரிய பயிற்சி மையமாட்டுக்கும் அது புதுசாக தொடங்கப்பட்டதாக இருக்கட்டும், அங்கே வந்து பயிற்சி மையங்களில் எந்த ஒரு பங்கும் கிடையாதுங்க. முழு உழைப்பும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான். இதில் உங்களுக்கு அந்த நெறிப்படுத்தினா மட்டும் போதுங்க. இதை படிக்கணும். ஏன்னா அந்த நீங்கள் ரெகுலராக படிச்சிங்கன்னா படிக்க மாட்டீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே ஒரு டார்கெட் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த இதுக்கோசரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 25,000 30,000 செலவு பண்ணுறது அது அந்தளவுக்கு அமௌண்ட்டு அதாவது செலவு பண்ண வேண்டாங்க. நீங்களே ஒரு 2, 3 பேர் சேர்ந்துட்டு ஒரு ஷெட்யூல் போடுங்க. ஒரு யூனிட் வைஸாக போட்டாலும் சரி, டாபிக் வைஸாக போட்டாலும் சரி.
நீங்களே குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் படித்தா கூட போதுங்க இப்போதைக்கு. அதாவது தேர்வு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அதிகபட்சம் 3 மணி நேரம் படிச்சிங்களா போதும். ஒரு தொடர்ச்சியான பழக்கம் மட்டும் இருந்தால் போதுங்க. இது நீங்கள் ஒரு ஒரு சின்ன சின்ன பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் போட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படி படிக்கிறது இல்லை நான் எந்த வேலைக்கும் போகல, எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் அதிகமாக இருக்குது, எனக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்குது, நான் படித்தா நான் வேலைக்கு தான் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்னு முடிவு பண்ணுறவங்க ஃபுல் டைமாக படிக்கிறவங்க ஒரு நாளைக்கு 6லேருந்து 7 மணி நேரம் படிங்க, போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹிண்ட்ஸ் எடுக்கிறது, அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறது, அந்த டெஸ்ட் எழுதி பார்க்குறது, நீங்களே ஓரல் டெஸ்ட் கேட்டு பார்க்குறது. ஓரல் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஏன்னா கண்டிப்பாக நம்ம ஆப்ஷன் கொடுத்து பழகணும்னா நான் ஆப்ஷனே இல்லாமல் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் கொஸ்டின் படிச்சிட்டிங்களா நீங்கள் ஆப்ஷனே பார்க்காம நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களோட மார்க் போகவே போகாது. இல்லை நான் ஆப்ஷன் பார்த்து தான் போனேன், கண்டிப்பாக கன்ஃப்யூஸ் ஆயிருவீங்க, மாற்றி தான் போடுவீங்க. அந்த பழக்கம் வேண்டாம். நீங்கள் சின்ன சின்ன டாப்பிக்காக பிரிச்சுருங்க. மொழியாராய்ச்சியின் தோற்றமா அந்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த புக்கில் இருக்குது, இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது எவ்வளோ நாள், அதாவது ஒரு இதில் 2 கேட்டகரி இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்யூல் போட்டு இது வந்து அதிக டைம் இருக்கிறவங்க ஷெட்யூல் போட்டு அதை முடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதே நான் புதுசாக படிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சுட்டு அந்த டாப்பிக்கில் போட்டுங்க. இத்தனை நாள் இந்த இவ்வளோ நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஆங்கிளில் நீங்கள் பிரிச்சுக்கணும். கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி ஷெட்யூல் வராதுங்க, வித்தியாசப்படும். நீங்கள் ஷெட்யூல் போட்டால் மட்டும்தான் நீங்கள் 10 யூனிட்டையும் கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வட்டத்திலே தான் பாலைவனத்தில் விட்ட மாதிரி தான் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. அந்த இது பழக்கம் இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் எதுக்கோசரம்னா 10 யூனிட்டுக்கும் போட்டிங்கன்னா மட்டும்தான் எல்லாமே படிச்சிட்டோம், எவ்வளோ நாள் ஆச்சு ஒரு யூனிட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஷெட்யூல் போட்டால் மட்டும்தான் சரியாக இருக்கும். அதை நோக்கி போங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு மற்ற மேஜர்காரங்க ஃப்ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எனக்கும் சரியாக தெரியலைங்க. அதனால் நீங்கள் உங்கள் மேஜருக்கு வந்து எந்தெந்த புக்கெலாம் படிக்கலாம், ரெஃபரன்ஸ் புக் படிக்கலாம்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து யூனிட் வைஸாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் போட்டுங்க. யூனிட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா புக்கு ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.